चक्षुरो येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं तथातीष्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं शगगनरघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगनललिता श्रीविशाखान्वितां च नमो महावतान्याय कृष्ण प्रेम प्रतायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मण हिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे च कोपिका गान्त राधा गान्त नमोऽस्तु ते सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वास्तस्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण प्रभु प्रभु होस्ट ஆக்கிட்டீங்கன்னா நான் ஷேர் பண்ணிக்குவேன் ஸ்கிரீன். மாதாஜி கோஸ்டா தான் இருக்கீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே பிரபு. हरे कृष्ण माताजी स्क्रीन தெரியுதா மாதாஜி? हरे कृष्ण. தெரியும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण. அப்ப நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி நம்மளோட வாக்கு எப்படி இருக்கணும், நம்மளோட தவம் எப்படி இருக்கணும், நம்மளோட தானம் எப்படி இருக்கணும். ஏன்னா நம்மளோட செயல்களுக்கு தகுந்த மாதிரிதான் அடுத்த பிறவி இருக்கும் அப்படின்னு பகவான் நம்மளுக்கு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எண்ணம் செயல்கள் எப்படி நம்ம ஜட இயற்கையில முக்குணங்களை சார்ந்துதான் இருக்கும். அந்த முக்குணங்களை எப்படி வெல்ல முடியும்? பரமபுருஷ பகவானை நம்ம சார்ந்து இருக்கணும், பகவானிடம் சரணடையணும். அப்படி பகவான் கிட்ட சரணடைஞ்சு பக்தி தொண்டு பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த ஜட இயற்கையோட முக்குணங்களை நம்ம கடக்க முடியும். அதற்கு பக்தி தொண்டு ஒன்னே வழி அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பிக்கையின் பிரிவுகள்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஓம் தத் சத், அதுக்குரிய விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். அப்ப குணங்களின் அடிப்படையில் தான் அடுத்த நெக்ஸ்ட் பர்த் கிடைக்குது. அந்த குணங்கள் எதனால?
நம்ம முந்தைய பிறவியில என்ன செயல் செஞ்சிருக்கோம்? என்ன மாரி விருப்பங்கள வந்து எடுத்துக்கிட்டு அந்த உடல விட்டோம். அப்படிங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் பர்த்த வந்து பகவான் வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த நம்ம வந்து எதன் மூலமாலாம் அந்த செயல்கள் வந்து நம்மளுக்கு வருது? உணவுகள் மூலமா, நம்ம எடுத்துக்கிற உணவுகள் மூலமா, நம்ம செய்ற செயல்கள் மூலமா, நம்மளோட பழக்கவழக்கங்கள் மூலமா, அப்புறம் நம்ம பண்ற யாகங்கள் எந்த குணத்துல குடுக்கோம்? எந்த குணத்துல வந்து தானம் குடுக்குறோம்? தவம் பண்றோம்? இதெல்லாம் தான் எப்படி நிர்ணயம் பண்ணுது? நம்ம எந்த குணத்துல இருக்கோம்? சத்துவ குணத்துல இருக்கமா? ரஜோ குணத்துல இருக்கமா? தமோ குணத்துல இருக்கமா? அப்படிங்கிறத சார்ந்தது. அப்புறம் நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்குது? நம்மளோட வழிபாடு எப்படி இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கையின் பிரிவுகள்ல படிச்சோம். அப்புறம் ஓம் தத் சத். இது வந்து 4 வேதங்கள். வேதங்கள் ரிக், யஜுர், சாமவேதம். இதெல்லாம் எடுத்து தான் இந்த ஓம் தத் சத் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கர்மம் செய்யணும். அதான் அதோட பலன்ல வந்து நம்ம பற்று வைக்கக்கூடாது. அப்படின்னு படிச்சோம் இல்லையா? நம்ம வந்து இப்ப செய்ற எல்லா செயல்களோட பலனையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிறது. அதுதான் ஓம் தத் சத். ஏதாவது நான் சொல்றதுனாலயோ, நான் செய்றதுனாலயோ ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைச்சது அப்படின்னா, அதையும் பகவானோட தாமரை பாதங்களுக்கு நான் சமர்ப்பித்திடுறேன் அப்படிங்கிறது தான் ஓம் தத் சத். இது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான வார்த்தை. வேதத்தோட 4 வேதத்தோட சுருக்கம் தான் இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? நேத்து நம்பிக்கையின் பிரிவுகளுக்கு கீழ நம்ம வந்து பார்த்தோம். இப்ப வந்து 18வது அத்தியாயம் பார்க்க போறோம். இந்த 18வது அத்தியாயம் எப்படி அப்படின்னா, பகவான் வந்து என்ன பண்ணிக்கிட்டே வராங்க? வந்து அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப அர்ஜுனா வந்து என்ன பண்றாங்க? குருஷேத்திர போர்க்களத்துல வந்து அந்த படைகள வந்து பார்க்குறாங்க. 2 படைகளுக்கு நடுவுல பகவான வந்து அந்த தேர நிப்பாட்ட சொல்லி, அவங்க பக்கம் பாண்டவர்கள் பக்கம் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்படின்னு லிஸ்ட் போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? அவங்க கௌரவர்கள், எதிரி படை யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிட்டாரு அர்ஜுனாரு? லேமன்டன். அப்படியே குழப்பம் அடைஞ்சுட்டாரு. ஏன்னா, அங்க யார் இருக்காங்க? பீஷ்ம பிதாமகர் இருக்காரு. துரோணாச்சாரியார் இருக்காங்க. இவ்ளோ பெரிய ஆச்சாரியன், என்னோட பிதாமகர். இவங்களையெல்லாம் நான் வந்து இந்த அம்பால எய்து அவங்கள கொன்னுட்டு, அதனால எனக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கே அப்படின்னா, அதுல நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வெற்றி அடைஞ்சா கூட அது எனக்கு தோல்வி தானே! அதனால போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அர்ஜுனா வந்து சொல்லிட்டாரு. இப்ப பகவான் என்ன சொல்றாங்க? அடுத்த சாப்டர் கர்மயோகம். கர்மயோகம் பண்ணு. ஏன்னா, எந்த ஒரு செயலும் செய்யாம இருக்கிறத காட்டிலும் செயல் செய்யணும். அந்த செயல் வந்து எப்படியா இருக்கணும்? தன்ன சார்ந்ததா, பகவான சார்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகவானுக்காக செய். ஏன்னா, அவங்க எல்லாரும் ஏற்கனவே வந்து நான் மரணித்து விட்டார்கள். ஏற்கனவே அவர்களை எல்லாம் கொன்று விட்டேன். நீ எனக்காக செய். பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அர்ஜுனா என்ன கேட்பாங்க? இடையில இடையில நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே வருவாங்க. அப்ப பக்தி மார்க்கம்னா என்ன? ஞான மார்க்கம், தியான மார்க்கம், அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப பகவான் அதுக்கெல்லாம் விளக்கம் டீப்பா குடுத்திருப்பாங்க. நெறைய வந்து இந்த மாரி மார்க்கங்கள்லாம் இருக்கு. ஆனா, இது எல்லாத்தையும் காட்டிலும் பக்தி யோகம் மட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. ரொம்ப ரொம்ப எளிமையானதும் கூட. அப்படின்னு பகவான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பகவான் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட வைபவங்கள வந்து காமிச்சுட்டாங்க. அவங்களோட விபூதிகள வந்து சொல்லிட்டாங்க பகவான். இப்ப அர்ஜுனா வந்து என்ன ஆயிருவாங்க? முதல்ல வந்து பகவான் கிட்ட சரண்டர் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பகவானோட எல்லா விஷயங்கள், வைபவங்கள், விபூதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அர்ஜுனாவே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. உங்கள ஒரு சாதாரண நண்பனா, மாதவா, கேசவா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிட்டு உங்ககிட்ட சாதாரணமா பழகிட்டேன். ஆனா நீங்க எவ்ளோ பெரிய ஆற்றல் படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப பகவான் வந்து திரும்ப வந்து அவங்களோட அந்த செயல் திறனை எல்லாம் எப்படி வந்து நீ பக்தி தொண்டு பண்ணுனா என்னை மட்டுமே சரணடை அப்படின்னு சொல்லி பகவான் வந்து திரும்ப என்ன பண்றாங்க? பக்தி தொண்ட விளக்குறாங்க. அப்ப டோட்டலா அர்ஜுனா வந்து பகவான் கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. இந்த சரணாகதிலாம் எதுக்கு அப்படின்னா, எத்தனையோ மார்க்கங்கள் பக்திக்கு இருந்தாலும், அதெல்லாம் முழுமை பெறவே பெறாது.
பக்தி மார்க்கத்துல பக்தி யோகத்துல பகவான் கிருஷ்ணாவால கவரப்பட்டா மட்டும்தான் அந்த மனது வந்து தெளிவடையும். அப்படி இல்ல அப்படின்னா அது என்ன ஆகும்? அருவ பிரம்மன் அந்த பிரம்ம ஜோதியில போய் அதுவும் வந்து பக்தி யோகத்தை ஒரு படிநிலை தான். ஆனா அந்த அருவ பிரம்மனுக்கு போன பிறகும் நம்ம என்ன பண்ணணும்? பகவானோட அந்த ஞானத்தை வந்து எடுத்துக்கிட்டு இன்னும் உயர்வு பெறணும். ஆன்மீகத்துல உயர்வு பெறணும். சில பேர் சொல்லுவாங்க முக்திக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான் பூஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பகவத்கீதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம முக்தி அடைஞ்ச பிறகும் நம்ம வந்து பக்தி யோகம், ஏன்னா நம்மளுக்குன்னு தனிப்பட்ட ஸ்வரூபம், ஆன்மீக ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த ஆன்மீக ஆத்மாவுக்குரிய கடமை வந்து பகவானை ஸ்மரணம் பண்ணுவது, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுவது. அப்ப இந்த பக்தி தொண்டு எடுத்து 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 அந்த களங்கமற்ற பக்தி தொண்டா, எந்த உள்நோக்கமும் இல்லாத பக்தி தொண்டா நம்ம எடுக்கும் போது யார்கிட்ட போவோம்? பகவான் கிட்ட போவோம். அப்ப இந்த 18வது அத்தியாயத்துல பகவான் வந்து இப்ப என்னென்னலாம் சொன்னாங்களோ அதோட எசன்ஸ வந்து 18வது அத்தியாயத்துல கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு கட்டுரை எழுதுனா என்ன பண்ணுவோம்? முன்னுரை போடுவோம். அப்புறம் அதுக்கு வந்து சைடு ஹெட்டிங்லாம் போட்டு அப்படியே அந்த கண்டென்ட்ட எழுதிக்கிட்டே போவோம். கடைசியில கன்க்ளூஷன் முடிவுரை குடுப்போம் இல்லையா? அத மாரி பகவானும் இந்த பகவத்கீதையோட முடிவுரை. அது என்ன ஹெட்டிங்ல குடுத்துட்டாங்க? துறவின் பக்குவம் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இது எதுக்காக குடுக்குறாங்க? துறவின் பக்குவம் அப்படின்னா, பகவான் வந்து நம்ம எல்லாத்தையும் துறவு எடுக்க சொல்றாங்களா? அப்படின்னா கிடையாது. நம்மளே இடையில ஒரு சாப்டர்ல படிச்சோம். பக்தர்கள் எல்லாருமே வைஷ்ணவ சந்நியாசி. ஏன்னா நம்ம வந்து பகவானுக்காக நம்ம செயல்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளோட ஸ்மரணம், நம்மளோட செயல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவானை நோக்கி தான் இருக்கும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காவே எப்படி இருப்போம்? ஒரு துறவு நிலையில தான் இருப்போம். நம்மளோட செயல்கள், நம்மளோட சொல், செயல் எல்லாமே பகவானை குறித்ததா தான் இருக்கும். அதனாலதான் பிரபுபாத் வந்து அவங்களோட பொருளுரையில யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி தூய பக்தி தொண்டு எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவ சந்நியாசிகள். நம்மளுக்கு வந்து பௌதீகத்துல தான் இருப்போம். ஆனா பகவானுக்காக மட்டும்தான் செயல்படுவோம். அதனாலதான் பிரபுபாத் வந்து இந்த மாதிரி வைஷ்ணவ சந்நியாசிகள், தூய பக்தி தொண்டு எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 18வது அத்தியாயம் துறவின் பக்குவம். இது சொல்லி பகவான் என்ன பண்றாங்க? இந்த பகவத்கீதைய முடிவு பண்றாங்க. அப்ப இந்த 18வது அத்தியாயத்தை சுருக்கமா 4 ஹெட்டிங் கீழே கொண்டு வந்துட்டாங்க. கர்ம அண்ட் ஞான யோகம் 18.1 இருந்து 18.18 வரையிலும். அப்புறம் வந்து முக்குணங்கள். ஏன்னா இந்த முக்குணங்கள் தான் என்ன பண்ணுது? இந்த ஜட இயற்கையை ஆட்சி பண்ணுது. ஏன்னா இந்த முக்குணங்களை கடக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அடுத்து அது வந்து 18.19 இருந்து 40வது ஸ்லோகம் வரையிலும் முக்குணங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து செயல்படுபவர்களிலேயே பக்குவமானவர். அப்ப யார் வந்து செயல்படுறாங்க? செயல்படுறவங்கள பக்குவமானவர் யாரு? அப்படிங்கிறத நம்ம வந்து 18.41 இருந்து 55வது ஸ்லோகம் வரையிலும் நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து பகவானுக்கான அன்பு, பிரேமை நிலை அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? 18.56 இருந்து 66 வரையிலும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப 18வது அத்தியாயம் துறவின் பக்குவம். அதோட எசன்ஸ வந்து பார்த்துக்கிட்டே போவோம். இதுக்குள்ள போக போக அது அந்த இப்ப வந்து ஒரு ஹெட்டிங் கர்ம யோகம், ஞான யோகம், ஃபர்ஸ்ட் 18 ஸ்லோகா அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அங்க என்னென்னலாம் இந்த 17 அத்தியாயத்துல சொன்னாங்களோ அதெல்லாம் திரும்ப வந்து ரீவைண்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்ப 6வது ஸ்லோகம் வந்து ஹரே கிருஷ்ணா. கர்ம மற்றும் ஞான யோகத்தின் சுருக்கம் 16 ஹரே கிருஷ்ணா 18.1 இருந்து 18.18 வரையிலும். கர்ம மற்றும் ஞான யோகத்தின் சுருக்கம். அர்ஜுனனின் சந்தேகம், கிருஷ்ணரது இறுதி கருத்து, செயல்பாடுகளுக்கு யார் காரணம், இது எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அர்ஜுனனின் சந்தேகம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேக்குறாங்க அர்ஜுனா? 18வது அத்தியாயத்துல அர்ஜுனா கேக்குறாங்க, பலம் பொருந்திய புயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப தியாகம்னா என்ன?
சந்நியாசம் சந்நியாசம்னா என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு அர்ஜுனா வந்து பகவான் கிட்ட கேக்குறாங்க. சந்நியாசம் பௌதீக நோக்கங்களுக்காக செயல்களை துரத்தல். அப்ப நோக்கங்கள் எல்லாமே பௌதீக பலன் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஒரு சந்நியாச நிலை வந்து எப்படி இருக்கணும், எல்லா செயல்களுமே பகவானோட பக்தி தொண்டுக்காக மட்டுமே இருக்கணும். தியாகம் பலன்களை துரத்தல். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதனால வர்ற பலன்களை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது, இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இது பகவான் வந்து சொல்றாங்க. அந்த பௌதீக பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது. அந்த பலனையும் பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும். நீங்கள் தெளிவும் நம்பிக்கையும் அடையும் வரை கேட்டுக்கொண்டே இருங்கள். மேலும் நம்பிக்கை அடைந்தவுடனே பின்பற்றத் தொடங்க வேண்டும். ஒரு கேள்வியும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு எவ்வளவு தெளிவு வருதோ, தெளிவு வேணுமோ அது வரையிலும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனா நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 18.6 ஏதான் யபித்து கர்மாணி சங்கம் त्यक्त्वा பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம். இத்தகு செயல்கள் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிரதாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம் அப்படின்னு பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு பிரபுபாத் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப யாகங்கள் வந்து பண்றாங்க. அந்த யாகங்கள் வந்து எதுக்காக பண்றாங்க, எல்லா யாகங்களும் தூய்மைப்படுத்துறதுக்காக தான் பண்றாங்க. ஆனா அந்த யாகத்தால ஏதாவது பௌதீக பலனை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கைக்கு பௌதீகமான பலனை வந்து எதிர்பார்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பூரா துறந்துடணும். பௌதீகமான லாபத்தை வந்து துறந்துடணும். அதே நேரம் நம்மளோட லைஃப வந்து பியூரிஃபை பண்ணி, என்னால இந்த யாகம் செஞ்சதுனால எனக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு செயலையும் துறக்கவே கூடாது. அது சின்ன வேலை, பெரிய வேலை அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு சின்ன செயல் செய்யறதுனால நான் பகவான ஸ்மரணம் பண்றேன் அப்படின்னா, அந்த செயல்கள வந்து நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு காரணத்தையும் காட்டி அந்த செயல்கள வந்து நம்ம திறக்கக் கூடாது. ஏன்னா, இந்த ஒவ்வொரு விஷயங்களும் தான் என்ன ஆகும் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுக்கு வழிவகுத்து குடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் வந்து பகவானோட ஸ்மரணையிலே இருந்துகிட்டே இருப்போம். இதுதான் வந்து ரொம்ப உயர்ந்த பகுதி. திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து அந்த பக்தி தொண்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் நம்ம மனம், புலன்கள் எல்லாமே கட்டுப்படும். பக்தி தொண்டு ஆற்றுவதில் தனக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு யாகம், தானம் அல்லது செயலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலும் யாகம் பண்றதா இருக்கட்டும், தானம் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம செய்ற செயல்களாகட்டும், எல்லாமே வந்து பக்தி தொண்டுக்கு உதவுது, பகவானோட ஸ்மரணத்துக்கு உதவுது அப்படின்னா, அத கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அப்ப செயல்படுவதற்கான காரணம். அடுத்தது வந்து எப்படி வந்து அந்த செயல் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சேத்ரக்ய அப்படி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த உடம்பு வந்து அதிஷ்டானம் அப்படின்னு 18.14 குடுத்திருக்காங்க. அதிஷ்டானம் அப்படின்னா இந்த உடம்ப வந்து சொல்லுது. இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா வந்து அதத்தான் கர்த்தா, செய்பவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. பகவத்கீதையில சொல்றாங்க. இந்த புலன்கள் அதுதான் என்ன ஆகுது, எந்த செயல்களை செய்யணும் அப்படின்னு அந்த புலன்கள் இச்சைப்பட்டா மட்டும்தான் செயல்கள் வந்து நடக்குது. அப்ப புலனை கொண்டு இந்த ஆத்மா என்ன பண்ணுது, நிறைய வேலைகளை செய்யுது. அப்ப ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் நம்ம வந்து முயற்சி செய்யறோம் இல்லையா? அந்த முயற்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இதயத்துல பகவான் வந்து பரமாத்மாவா இருக்காங்க. அப்ப பகவானோட திருப்தி என்ன, பகவானோட விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, பகவானோட விருப்பத்துக்கு கீழ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து செயல்படுறோம் அப்படின்னா,
நம்மள என்ன பண்ணாது? பந்தப்படுத்தவே படுத்தாது. ஆனா, அத தவிர்த்து நம்ம வந்து மாயாவுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஜட விருப்பங்களுக்கு ஏற்ப நம்ம புலனோட ஆசைகளுக்கு ஏற்ப நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவோம்? இந்த பக்தி பாதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுருவோம். அதத்தான் வந்து 18.14ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா, எதெல்லாம் காரணங்கள்? இந்த உடம்பு இந்த உடம்ப அந்த உடம்ப அறிந்தவன். சேத்ர. இந்த உடம்பு இருக்கு. அந்த உடம்ப அறிஞ்ச நம்ம, அப்புறம் வந்து புலன்கள். அந்த புலன்கள்னால வர்ற ஆசைகள். அந்த ஆசைகள்னால நம்ம செய்யப்போற அந்த செயலுக்கான முயற்சிகள். கடைசியில பகவானோட கனெக்ட் ஆகி இருக்கணும். இந்த 5ம் க்ஷேத்ர, க்ஷேத்ரஜ்ய நம்மளோட புலன்கள் மூலமா உணரப்பட்ட அந்த முயற்சிகள், செயல்படப்பட செயல்பட போற அந்த முயற்சிகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? பகவானை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இறுதியான பொறுப்பாளி அப்படின்னு யாரு இருக்காங்க அப்படின்னா, பகவான் தான். ஏன்னா நம்மளால பூரணமான கிருஷ்ண உணர்வுல இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பகவான் கிட்ட அடைக்கலம் எடுத்துக்கலாம். வேற எந்த ஒரு பாதுகாப்பும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழ்க்கை பாடம். ஒரு செயல் நடப்பதற்கான மற்ற காரணங்களை நாம் காண முடியாவிட்டால் நாம் குருடர்களே ஆவோம். இப்ப செயல் செய்றோம். இத தவிர்த்து வேற செயல்கள வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து, நம்ம பௌதீக பந்தத்துல உள்ள போயிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படித்தான் இருப்போம்? குருடர்களாகத்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 1 கூட இல்லை. நான் 1/5 தான். எனவே எனது சாதனைகளைக் கண்டு நான் மிகவும் பெருமைப்படவோ, தோல்விகளைக் கண்டு மிகவும் துவண்டு விடுவதோ வேண்டாம். அப்ப நம்ம வெற்றி அடைஞ்சாலோ சரி, தோல்வி அடைஞ்சாலோ, வெற்றி அடைஞ்சா அதுவும் பகவானின் கருணை அப்படின்னு எடுத்துக்கணும். தோல்வி அடைஞ்சாலும் நம்ம எடுத்துக்கணும். பகவான் வந்து எனக்கு ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தோல்வியை குடுத்திருக்காங்க. வெற்றி அடைஞ்சா அது பகவானோட பாதத்துல அர்ப்பணம் பண்ணிறணும். தோல்வி அடைஞ்சா இது பகவானின் கருணை அப்படின்னு எடுத்துக்கணும். வெற்றி அடையும்போது ரொம்ப பெரிய கொண்டாட்டமோ, தோல்வி அடையும்போது தோழவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த புலன் இன்பத்துக்கான கயறுகள். ஏன்னா நம்ம பௌதீக வாழ்க்கையில இருக்கோம். நம்மளோட ஆசைகள் இப்படி கலர் கலரா கயறு போட்டு நம்மள வந்து மாயா வந்து அட்ராக்ட் பண்ணும். இது எல்லாமே இந்த மாயா செய்ற வேலை. ஒவ்வொரு ஆசைகளா அந்த கயர்கள் இப்படி கயர்களா தொங்குது இல்லையா? இதெல்லாம் நம்மளோட ஆசைகள். இவ்வளவு ஆசைகள் இந்த பௌதீகத்துல இருக்கு. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா, எப்படி வந்து அவன் வந்து அந்த கயறுக்குள்ள மாட்டியிருக்கானோ, அப்படி நம்மளும் என்ன ஆயிருவோம்? கட்டுண்டவர்களா மாறிருவோம். அப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி? முக்குணங்கள். முக்குணங்களின் விளைவுகள் முடிவு. முக்குணங்கள் தமது மனநிலைக்கு ஏற்றவாறு நம்மை பந்தப்படுத்துகிறது. அப்ப முக்குணங்கள்ல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். திரும்ப திரும்ப நம்ம படிச்சதே தான். அதுல நம்மளோட ஞானம், நம்மளோட புரிதல், நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட உறுதி, நம்மளோட மகிழ்ச்சி. இந்த 5 விஷயங்கள் நம்ம செய்யற செயல்கள் வந்து எப்படி பந்தப்படுத்துது? என்ன குணத்துல, என்ன மாரி நிலைமையில நம்ம வந்து இந்த குணத்தோட அடிப்படையில செயல்கள் செய்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த பௌதீக பந்தத்துக்குள்ள உள்ள வாரோம். அது ஒரு கண்ணுக்கு புலப்படாத கயிறு. தானோ அதில் முழுவதுமாக பந்தப்பட்டுள்ளேன். இப்போது அதனை நான் பார்க்கின்றேன். அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யப் போகின்றேன். அப்ப இந்த கயிறு வந்து மாயா வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. விதவிதமான கயிறுகள் பௌதீக பந்தத்துக்கு காரணமாகிறது. இதுல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தத்துவ குணம். முதலில் விஷம் போன்றது, முடிவில் அமிர்தம் போன்றது. தன்னுணர்வு. அப்ப இந்த சத்துவ குணத்துல நிலை பெறணும் அப்படின்னா, சத்துவ குண உணவுகளை எடுத்துக்கணும். அந்த பழக்கவழக்கங்களை வந்து பகவான் சார்ந்த பேச்சாகட்டும், செயலாகட்டும் இந்த மாரி நம்ம வந்து சத்துவ குணத்துல நிலை பெற்று இருக்க வேண்டும். முக்குணங்களை கடக்கணும். அப்ப ரஜோகுணத்துல இருக்கிறது எப்படி இருக்கும்? முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப அமிர்தமா இருக்கும். அப்புறம் போக போக அதனோட விளைவுகள் வந்து விஷம் போன்றது. புலன் இன்பத்திலிருந்து எழுவது. இந்த ரஜோகுணம் எங்க இருந்து தான் வரும்? இந்த பௌதீக ஆசைகள்ல இருந்து தான் வரும். ஏன்னா அந்த ரஜோகுணத்துல இருக்கவன் எப்படி இருப்பான்?
தன்னோட குழந்தைகள், தன்னோட மனைவி, அப்புறம் சமுதாயம் இதோட ஆசைகளுக்குள்ள பின்னி பிணைஞ்சுக்கிட்டு, அவன் வந்து சுய கௌரவத்த காப்பாத்துறதுக்காக அவன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஓட்டம் நிக்கவே நிக்காது. அப்படிப்பட்டவனோடது ரஜோகுணம். தமோகுணம் மாயையால் ஆனது. உறக்கம், சோம்பேறித்தனம் மற்றும் மாயையினால் வருவது. அப்ப தமோகுணம் எங்கிருந்தா வருது? மாயை. மாயாவோட மாயா கிட்ட இருந்து வருது. அது எப்பயும் உறக்கம், சோம்பேறித்தனத்துல இருக்கும். அது பின்னாடி எங்க போய் விடும்? அந்த பேய், பிசாசுகள் வாழ்ற அந்த கிரகத்துக்கு போய் நம்மள கொண்டு போய் சேர்க்கும். அப்ப சத்துவ குணத்துல நிலை பெற்று இருந்தா மட்டும்தான் பகானை முக்குணங்களை கடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் வந்து கிடைக்கும். நமது மகிழ்ச்சிக்கான தேடலில் அது நீடித்து இருப்பதா, பயனுள்ளதா, மேலும் ஆன்மீக வாழ்வுக்கு உகந்ததா என்பதை நாம் பார்க்க மறவாதிருப்போம். அப்ப இந்த முக்குணங்களோட சேர்க்கை என்ன? முக்குணங்கள் எப்படி செயல்படுது? என்னென்ன உணவுகள் எப்படி எப்படி எடுக்கணும்? எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்? எல்லாமே வந்து பகவான் வந்து நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. அப்ப இதுல எந்த குணத்துல நம்ம இருக்க போறோம்? என்னத நம்ம கேட்க போறோம்? எப்படி செயல்பட போறோங்கிறது அந்தந்த ஜீவாத்மாவை பொறுத்தது. ஏன்னா யார் ஒருத்தவங்க எப்படி சார்ந்து இருக்காங்களோ அத பொறுத்துதான் பகவான் என்ன பண்றாங்க? ரெசிப்ரோகேட் பண்றாங்க. அடுத்து 18 புள்ளி. न तत् अस्ति प्रतिव्यां वा दिवि देवेषु वा पुनः ஷத்வம் பிரகிருதி ஜெயர்முக்தம் யத் ஏபி ஸ்யாத் திரிபிர் புனைகி. இவ்வுலகிலோ உயர்லோகத்திலோ தேவர்களின் மத்தியிலோ ஜட இயற்கையிலிருந்து பிரிந்த இந்த 3 குணங்களில் இருந்து விடுபட்டவர்கள் எவரும் இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்க நம்ம எல்லாருமே இந்த முக்குணங்கள்ல ஜட இயற்கையோட முக்குணங்கள்ல வந்து ஆட்பட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டினா என்ன பண்றோம்? ஒண்ணு தேவர்களோட உலகத்துக்கு போறோம். அப்படி இல்லைன்னா இந்த பௌதீக உலகத்துக்கு திரும்ப வந்து வரோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப 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 ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி நம்ம புலன் இன்பங்களால உந்தப்பட்டு திரும்ப திரும்ப இந்த பௌதீக உலகத்துக்கே தான் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயல்படுபவர்களிலே பக்குவமானவர் 18.41 இருந்து 55 வரையிலும் சொல்றாங்க. 4 சமுதாய வர்ணங்கள் கடமைகள். செயல்படுவதன் மூலம் பக்குவம் அடைதல், பரமனை அடைதல். சமுதாய வர்ணங்கள் அண்டு கடமைகள். அதான் நம்ம பார்க்க போறோம். செய்யும் தொழிலில் திருப்தி அடைவது எவ்வாறு? பகவத்கீதை அதற்கும் கூட பதிலளிக்கிறது. குணங்களுடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதால் அதனை நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். அத்தகைய குணங்களுக்கு ஏற்ற வேலையை தேர்ந்தெடுங்கள். அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா வர்ணாசிரம தர்மம். ஏன்னா இந்த ஜட உலகத்துல பிறந்துட்டோம். பகவான் என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு வர்ணாசிர தர்மம். நம்மளுக்குரிய கடமைகளையும் பகவானே தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வந்து யார்கிட்ட இருந்துதான் வந்தோம்? பகவான் கிட்ட இருந்துதான் வந்தோம். அவங்களோட சின்ன ஒரு அங்க துணுக்கு நம்ம பகவானோட மிகச்சிறிய அம்சம். அப்ப நம்ம எல்லாருக்கும் தொடக்கம் அப்படின்னா பகவான் தான். பரம புருஷரே நம்ம எல்லாத்துக்கும் தொடக்கம். நம்மள வந்து எந்த சக்தியில வச்சிருக்காங்க பகவான்? நடுத்தர சக்தியில வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நடுத்தர சக்தி அப்படின்னு எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, மனிதனுக்கு இந்த உயிர்வாளிகளுக்கு பகவான் வந்து சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. இவனோட இச்சை என்ன? இவனோட செயல்பாடு என்ன? இவன் வந்து ஆன்மீகத்துல தொடர்பு கொள்ள போறானா? இல்ல ஜட சக்தியோட தொடர்பு கொள்ள போறானா? அப்படிங்கிறது அந்தந்த உயிர்வாளியோட விருப்பம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக சக்தியோட நம்ம வந்து தொடர்பு இருந்தா மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ளும் சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டாங்க? அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பகவான் வந்து பரமாத்மாவா தான் இருக்காங்க இல்லையா? அப்ப எல்லா உயிர்வாளி எறும்புல இருந்து பிரம்மா வரையிலும்
அப்புறம் தேவர்கள் உட்பட எல்லாத்துக்குள்ளயும் பகவான் வந்து பரமாத்மாவா வந்து வீற்றிருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நம்மளுக்குன்னு ஒரு சமுதாய கடமைகள்னு இருக்கு இல்லையா? வர்ணாசிரம தர்மப்படி நம்மளுக்குன்னு வந்து கடமைகள் இருக்கும். அந்த கடமைய நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஸ்மரணம் வந்து பகவான நோக்கியா இருக்கணும். நம்ம செய்யற பலன்ல வந்து பகவான திருப்திப்படுத்தணும். இப்போ ஒரு தொழில் செய்றோம். அதனால ஒரு வருமானம் ஈட்டுறோம். அதுல ஒரு சிறு பகுதிய பகவானோட இந்த பக்தி தொண்டுக்கு நம்ம வந்து செலவு பண்ணணும். அதுதான் வந்து இங்க குடுத்திருக்காங்க வர்ணாசிர தர்மத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வாழ்க்கையில பக்குவம் அடைஞ்சு அந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறதே பகவானை அறிவதற்காகத்தான் பகவான் வந்து இந்த பிரிவுகள் எல்லாம் குடுத்திருக்காங்க. ஏன்னா பகவானோட கருணை இருந்தா மட்டும்தான் பகவான பத்தின அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த பக்தர்கள் ஏன்னா இந்த மாரி பக்தி பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் அப்படின்னாங்கன்னா, பகவான் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள விடுவிக்கிறதுக்கு யார் ஒருத்தவங்க பக்தி தொண்டை எடுத்துக்கிறாங்களோ, அவங்கள விடுவிக்கிறதுக்கு பகவானே வருவாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப உயர்ந்த தர்மம். அத வந்து எந்த ஒருத்தன் வந்து பக்தி தொண்டை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறானோ, அவன்ட்ட நம்ம கூட படிச்சோம் இல்லையா? ததாமி புத்தி யோகம் தம். பகவானே வந்து அந்த ஜீவாத்மாவ விடுவிக்கிறதுக்கு வருவாங்க. வாழ்க்கை பாடம். நாம் அனைவருமே தனித்தன்மையுடன் பிறந்தோம். யாரையும் நகல் செய்ய முயற்சிக்காதீர். உண்மையே அழகானது. அடுத்தது வந்து 18.46 46ல என்ன குடுத்திருக்காங்க? பக்தியா. இல்ல ஸ்லோகா நம்பர் தப்பா குடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸ்லோகா நம்பர் தப்பா குடுத்திருக்காங்க. பக்தயா மாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம். பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை இத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். பக்தி தொண்டாலதான் பகவானை வந்து நம்ம வந்து உணர முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நித்தியமான அமைதியான ஆனந்தமயமான அந்த அற்புத இடத்துக்கு செல்லும் வழி பக்தி யோகமே. அப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஜட இயற்கையோட முக்குணங்களை கடக்கணும். அப்ப எப்படி கடக்கிறது அப்படின்னா, அவங்கவங்க அவங்கவங்களோட வர்ணாசிரம தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த வர்ணாசிரம தர்மத்தோட இறுதி இலக்கு என்னது? பரமபுருஷ பகவானை அறிவதே. அதை எப்படி அறிவது? பக்தி தொண்டால் மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பகவானுக்கான அன்பு. அடுத்து பகவானுக்கு வந்து எப்படி அன்பு செலுத்தணும்? நம்பிக்கையின் ஒரு துளி கிருஷ்ணரிடம் சரணடைதல். 18.57 சேத்தசா சர்வ கர்மாணி மயி சந்தஸ்ய மத்பரக புத்தி யோகம் உபாசித்ய மச்சித்த சததம் பவ. எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்துவிடு. நம்ம வந்து பகவான் கிட்ட இருந்து பிரிந்த அங்கத்துணுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு ஜீவாத்மா. நம்ம வந்து பக்தி தொண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குணம், நம்மளோட தலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சேவகன். பகவானுக்கு வந்து நம்ம வந்து முழுமையான பகவானோட வழிகாட்டுதல் கீழே செயல்படுற ஒரு சேவகன் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. பகவான் தான் ஆட்டுவிப்பவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பக்தி பயிற்சி பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்க? நான் இந்த பௌதீக உலகத்தின் எஜமானர். நான் தான் எல்லா விஷயங்களையும் நடத்துகின்றேன். அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பக்தியை எடுத்துக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. எந்த ஒரு வேலை நடக்குது அப்படின்னாலும்,
அதுவும் வந்து பகவானோட கருணையினால நடக்குது அப்படின்னு பக்தி பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களால மட்டும்தான் அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவன் எப்படி இருப்பான், பகவானோட அந்த வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட பக்தி தொண்டு பயிற்சி பண்ணிட்டு இருப்பான். யாருடைய அந்த பயிற்சி பண்றது அப்படிங்கிறது யாரு கீழ பண்ணுவாங்க? பகவானோட பிரதிநிதிகள். பகவானோட பிரதிநிதிகள் யாரு? நம்மளோட ஆன்மீக குருமார்கள். அவங்களோட வழிகாட்டுதல் கீழ நம்ம வந்து இந்த பக்திய வந்து பயிற்சி செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதோட பலன வந்து நம்மள வந்து அடைய முடியும். ஏன்னா நம்மளோட நோக்கம் எப்படி இருக்கும்? பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் தான் நம்ம செயல்படுவோமே தவிர, வேற எந்த நோக்கமுமே கிடையாது. அதனால தான் இந்த இந்த மாரி நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் எல்லாம் நம்மளுக்கு வந்து உருவாக்கணும். இந்த மாரி பிரதிநிதிகள யார் தான் உருவாக்குறாங்க? பகவான் தான் உருவாக்குறாங்க. அவங்க பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருக்கள். அவங்க வாயில இருந்து பகவான் பத்தின விஷயங்கள் தவிர வேற எதுவுமே வராது. அவங்க கிட்ட சரணடைஞ்சு நம்ம இந்த பக்தி தொண்ட பத்தி கேட்டு, நம்ம அது மேல முழு நம்பிக்கை வச்சு செயல்படும்போது, நம்ம பக்தர்களா, தூய பக்தி தொண்ட நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆன்மீக குரு வந்து குடுத்துட்டாங்க. இதுதான் என்னோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்மீக குரு என்ன அறிவுரை குடுத்தாங்களோ, அதுக்கேற்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து வச்சுக்குவோம். அப்ப இந்த கிருஷ்ண உணர்வை அடைதல்ங்கிறதுல யாருக்கு தான் வந்து பக்குவம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாரி சரணடைஞ்ச பக்தர்கள், தூய பக்தர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையின் ஒரு துளி. பின்பற்றவும். கிருஷ்ணரை சார்ந்து இருங்கள். பகவத்கீதையின் தத்துவங்களை பின்பற்றுங்கள். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மேற்பார்வையின் கீழ் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே செயல்களை செய்யுங்கள். பலன் சுய பாதுகாப்பு. எல்லா தடைகளையும் தாண்டுதல். அவரே உங்களை பரமதாமத்துக்கு அழைத்துச் செல்கிறார். அப்ப தூய பக்தி தொண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பகவான் வந்து நம்மள வந்து பாத்துக்குவாங்க. பகவானே அந்த பொறுப்ப வந்து எடுத்துக்குவாங்க. நம்ம அதோட பலன பத்தியோ, நான் இவ்ளோ பக்தி பண்றேனே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, அந்த மாரி நம்ம கவலைப்பட தேவையே இல்ல. திரும்ப, 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 திரும்ப நம்ம வந்து பக்திய வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். இது எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் வந்து பகவான் தான். நமது உயிருக்கு உயிரான பகவானின் இந்த நம்பிக்கை அளிக்கும் அழைப்புக்கு நாம் கவனமும் விழிப்பும் கொண்டிருப்போம். அவர் என்ன குடுத்திருக்காங்க? இத வந்து நம்ம நம்பிக்கை இல்லாம, அத ஃபாலோ பண்ணாம விட்டோம் அப்டின்னா, நம்ம என்ன ஆயிருவோம்? இந்த பௌதீக சாகரத்துல வந்து அப்படியே காணாமலேயே போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த கனவு அல்ல. நான் ஒரு ஆன்மீக உண்மை. எனக்கு எனக்கு வேறு கடமைகள் உள்ளன. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு ஒரு கடமைகள் இருக்கு. நம்மளோட ஸ்வதர்மம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. அது அந்தந்த உயிர்வாளியோட ஸ்வதர்மம். அப்ப என்னோட ஸ்வதர்மம் என்ன? அப்படின்னு நம்ம யோசித்து, நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். யார் சொல்லியிருக்காங்க? ஸ்ரீல பிரபுபாதர். அடுத்த ஸ்லோகா 66. 65, 66. 66 தான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜக. அப்ப எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே அப்படின்னு பகவான் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பகவான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அட்வைஸ் கொடுத்தாங்க? பரபிரம்மன், பரமாத்மா, பகவான் இந்த மாதிரி பரமாத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜஸ் வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வர்ணாசிரம தர்மம் குடுத்தாங்க. அப்புறம் வந்து பற்றின்மையா இருக்கணும். மனத வந்து எப்படி கட்டுப்படுத்துறது? மனதையும், புலன்களையும் கட்டுப்படுத்துதல். அப்புறம் தியான மார்க்கம். இப்படி வந்து நெறைய வழியில பகவான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் திறந்து என்கிட்ட சரணட
அப்படின்னு பகவான் வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லா பாவ விளைவுகள்ல இருந்தும் விடுதலை பெற்றவன் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, பகவானை உள்ளது உள்ளபடி அறிய முடியும். அப்ப அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சரணாகதி, பகவான் கிட்ட வந்து சரணாகதி அடையணும். சரணாகதி அடையணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்லயே பகவான் கிட்ட வந்து சரணாகதி அடையலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை. பகவான் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்கணும். அப்புறம் வந்து எல்லா உயிர்வாளிகளையும் பாதுகாப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையோட அன்போட பகவான் கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டா பகவான் என்ன பண்றாங்க, எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் உன்னை காக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லாம நான் வர்ணாசிரம தர்மத்துல இருக்கேன், என்னோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி நான் வந்து செயல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த கிருஷ்ண உணர்வு நிலைமைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த செயல்களை புறக்கணிச்சா அவனோட எல்லா செயல்களும் வீணாயிரும். இந்த பிறவியில மட்டும் இல்லாம அடுத்த பிறவியிலும் வீணாகி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவானோட இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சிக்கு ஒருத்தனை கொண்டு செல்லாத எல்லா விஷயங்களுமே என்னதான் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணத்தான் வேணும், புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பக்தரோட மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவான் எல்லா கஷ்டத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் பகவான் என்னை வந்து பாதுகாப்பாங்க, எனக்கு ஒரே ஆதரவு வந்து பகவான் தான் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்து வேணும். ஏன்னா பகவான் இதுக்கு முன்னாடி எப்படி ஞானத்தை விருத்தி செய்யணும், எப்படி தியானம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுவும் தூய்மைப்படுத்துற வழிதான். ஆனா மிகச்சிறந்த வழி வந்து என்னது? இந்த பக்தி யோகம் தான். கேட்டுக்கிட்டே இரு. என்ன பத்தின விஷயங்கள கேட்டுக்கிட்டே இரு. என்ன நினைச்சுக்கிட்டே இரு. அப்படின்னு பகவான் சொல்லிட்டாங்க. இது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். அன்போட கேட்கணும். அன்போட பகவான நினைச்சாலே பகவானோட அந்த அன்புக்கு பாத்திரமானவங்களா ஆயிருவோம். ஏன்னா மித்த மித்த பாதைகள்லாம் கால விரயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் ஒருத்தவங்க பகவானோட ரூபம், அழகான ரூபத்தால கவரப்படணும். அவங்கதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது யாருக்கு கிடைக்கும்? தூய பக்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பகவான் கிட்ட சரணடைகிற இந்த விஷயம் தூய பக்தனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணரிடம் சரணடைதல். கிருஷ்ணரிடம் மட்டுமே சரணடைதல், உன்னத அமைதி, மிக உயர்ந்த நித்திய தாமம், பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை. அப்ப என்கிட்ட சரணடைறதுக்கு என்ன வேணும்? நான் தான் எல்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அன்போட பக்தியோட பயிற்சி பண்ணு. அது வந்து உன்னைய வந்து எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கான பாடம். கிருஷ்ணர் எப்போதுமே பாதுகாப்பார். குறைந்த முயற்சி, அதிக பலன்கள். இறுதி விளைவு 67 to 78. யார் பெற முடியும்? இந்த ஞானத்தை விநியோகிப்பவர், படிப்பவர், நம்பிக்கையுடன் கேட்பவர், உன்னத மங்களம். இப்ப யார் கேட்க முடியும்? பக்தரால தான் கேட்க முடியும். அவர் வந்து எப்படி இருப்பாரு? பொறாமையற்றவரா இருப்பாரு. நண்பர், சுய கட்டுப்பாடு உடையவர். இந்த ஞானத்தை விநியோகிப்பவர் 68 சொல்லியிருக்காங்க. யாகிதம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஷு வபிதாஷ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாம் ஏவைஷ்யத் மாம் ஏவைஷ்யத்ய சம்சயக. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். ஏன்னா இந்த பகவத்கீதையை வந்து பக்தர்களை மத்தியில தான் பேசணும். பக்தர் அல்லாதவங்க வந்து எப்படி எடுத்துக்குவாங்க? இந்த கிருஷ்ணரையோ இல்ல பகவத்கீதையவோ அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் போன போக்குலதான் கற்பனை பண்ணிக்குவாங்க, விளக்கம் கொடுத்துக்குவாங்க. பகவத்கீதைக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு அவங்களா வந்து கற்பனையான விளக்கம் கொடுத்துக்குவாங்க. பகவான் கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள்னு அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பகவான் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி, அவங்கதான்
முழுமுதற் கடவுள்னு யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பகவத்கீதையை பத்தின விளக்கங்கள் வந்து சொல்லப்படணும். ஏன்னா இது எதுக்காக சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல போய் ப்ரீச்சிங் பண்ணுவோம். அப்ப ப்ரீச்சிங் பண்ணும்போது பக்தர்கள் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. எல்லாரும் இருப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களோட தத்துவத்த, அவங்களோட கற்பனைகள வந்து உள்ள வந்து செலுத்திக்குவாங்க. அப்ப யாருக்கு வந்து நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தான் சொல்லணும். அப்படி சொல்றவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அந்த தூய பக்தியின் விளைவாக அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. நான் அடுத்து இது சார்ந்த ஒரு பாயிண்டே திரும்ப வரும். பார்ப்போம். இதுவே உண்மையான ரகசியம். பிறரை பகவத்கீதை படிக்க உற்சாகப்படுத்துங்கள். மற்றவர்கள் இந்த மிக அற்புதமான அறிவை பெறும்போது நீங்கள் பரமபுருஷ பகவானுக்கு பிரியமானவர் ஆகிறீர்கள். அப்ப யார்கிட்ட போய் சொல்றோமோ பக்தர்கள் பக்தர்கள் கிட்ட போய் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த அறிவு வந்து கிடைக்கும். நம்ம போய் பேசுற இடமெல்லாம் பக்தர்கள் தான் நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அபக்தர்களும் இருப்பாங்க. அவங்களும் சில நேரத்துல அவங்களோட இதயத்துல பகவான் வந்து குடியிருக்கிறதுனால, சில சமயம் பக்தர்கள் ஆகுறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சான்ஸ வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க. ஒரு பெரிய கூட்டத்துல போய் பேசுறோம். அங்க வந்து பக்தர்கள் நெறைய இருக்காங்க. பக்தர்கள் அல்லாதவங்களும் இருக்காங்க. ஆனா, ஒரு 10 பேருக்கு நம்ம குடுக்குறோம். அதுல வந்து 5 பேர் டிவோட்டி அப்டின்னா, மிச்சம் 5 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து பகவான் வந்து அந்த டர்னிங் பாயிண்ட் குடுக்கலாம். அவங்க இருதயத்துல இருக்க பகவான உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அவங்க பக்தர்களா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த ஞானம் வந்து போய் சேரணும். எடுத்துக்கிறதும், எடுக்காததும் அந்தந்த ஜட உடலை, அவங்க சார்ந்த குணத்தை, அந்த முக்குணம் சார்ந்த விஷயங்கள பொறுத்தது. அந்தந்த ஜீவாத்மாவுக்குரிய சுதந்திரத்தை பொறுத்தது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோகம் 18.70 இது வந்து படிப்பவங்க. இத யார் படிப்பாங்களோ அவங்க வந்து என்னை அறிவால் வழிபடுகின்றனர். ஸ்லோகம் 18.71 நம்பிக்கையுடன் கேட்பவர் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு மங்களகரமான கிரகங்களை அடைகின்றனர். அப்ப இது எல்லாம் வந்து ஏன்னா பக்தர்கள் எப்படி இருப்பாங்க? நம்பிக்கையோட இருப்பாங்க. பொறாமை இல்லாம இருப்பாங்க. அந்த மாரி கேட்கிறவங்க வந்து இந்த பாவ விளைவுகள்ல எல்லாம் விடுபட்டு மங்களகரமான கிரகத்தை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொறாமை உடையவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் இந்த பகவத்கீதைய வந்து சொல்லக்கூடாது. இத வந்து பிரபுபாதே வந்து தடுத்திருக்காங்க. நம்பிக்கை இல்லாத இடத்துல போய் இந்த மாரி வந்து பகவத்கீதைய பத்திலாம் பேசாதீங்க. ஏன்னா, அத கேட்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும்? பக்தர்களா மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப போய் ஒரு இடத்துல போய் உபன்யாசம் கொடுக்கோம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே பக்தர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புட்னால ஏன் போய் சொல்றோம் அப்படின்னா, பொறாமை இல்லாதவங்க கொஞ்சம் பேர் அந்த இடத்துல இருக்கலாம். அப்படி பொறாமை இல்லாதவங்க இருந்தா, அந்த இடத்துல பகவான பத்தி பேசம்போது, அவங்களுக்கு இந்த விஷயம் அவங்களோட ஹிருதயத்துல போய் இருந்து, அதனோட பலனா அவங்க என்ன பண்ணலாம்? "ஓ! இப்படிலாம் இருக்குதா?" அப்படின்னு சொல்லி, அந்த ஜீவாத்மா வந்து அ அந்த திருப்புமுனை, அவங்களோட வாழ்க்கையில பகவான பத்தி ஸ்மரணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம். அப்படின்னு பிரபுபாத் வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னா, அங்க யார் போய் சொல்லுவாங்க? அந்த உபன்யாசம் யார் சொல்லுவாங்க? ஒரு பகவானோட பிரதிநிதி, ஆன்மீக குரு போய் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு போனஃபைடு அங்கீகாரம் பெற்றவங்களா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு பக்தரோட வாயிலிருந்து கேட்கிறதுனால, அந்த அந்த சுடர், அந்த ஆன்மீக சுடர் அவங்க இருதயத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாரி உபன்யாசம் வழங்கும்போது, பொறாமை இல்லாதவங்க, நம்பிக்கை இல்லாம இருந்து, அ நம்பிக்கை நம்பிக்கை வந்து ஃபுல் ஃபெய்த்தோட இருக்கிறது பக்தனுக்கு மட்டும் தான் இருக்கும். நம்பிக்கை வந்து பொது ஜனத்துல போய் எதிர்பார்க்க முடியாது. ஆனா பொறாமை இல்லாத இதயமா இருந்தா, அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு அவங்களால முடியும். அப்படின்னு பிரபுபாத் வந்து அவங்களோட அந்த விளக்க உரையில குடுத்திருக்காங்க. ஏன்னா, யார் ஒருத்தவங்க இந்த மாரி வந்து கேட்கிறாங்களோ, அவங்க வந்து எப்படி ஒரு பெரிய யாகம் செஞ்ச அஸ்வமேத யாகம், இந்த மாரி யாகம் செஞ்ச பலன வந்து அவங்க வந்து பெறுவாங்க. ஏன்னா, தூய பக்தி தொண்டு. இந்த மாரி ப்ரீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பகவான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா,
அவங்களோட பக்தி தொண்டை வந்து அவங்க பண்ணல அப்படின்னா அவங்க வந்து துருவ மகாராஜாவோட அந்த கிரகத்தை போய் அடைவாங்க அப்படின்னு சில பிரபுபாதர் அவங்களோட பொருளுரையில நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுக்கோம். ஆனா நான் வந்து கரெக்டா 16 ரவுண்ட் ஃபாலோ பண்ணல. பகவானுக்கு நெய்வேத்தியம் வைக்கல. இந்த மாதிரி பக்தி தொண்டை நான் பண்ணல. சர்வீஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் பகவான் என்ன சொல்றாங்க? பிரபுபாத் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து பகவான பத்தின விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க எங்க போவாங்க? துருவனோட அந்த கிரகத்துக்கு துருவ ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த சொல்றது கேட்கறது எல்லாம் மித்தவங்களுக்காக. நம்மளும் பயிற்சி பண்ணணும். நம்மளும் பக்தி தொண்டு பண்ணணும். எனக்கு ஆன்மீக குரு என்ன கட்டளையிட்டு இருக்காங்க? எனக்கு 16 ரவுண்டு. அது மட்டும் இல்லாம பக்தி தண்டு, டெய்டி வர்ஷிப் இதெல்லாம் குடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு ஜீவாத்மாவால எவ்வளவு தூரம் முடியுமோ, அவ்வளவு தூரம் நம்ம வந்து பகவானோட அனுகூலத்தோட, பகவானுக்கு பிடிச்சமானவங்கள ஆகுறதுக்காக நம்ம வந்து இந்த பக்தி பயிற்சிய எடுத்துதான் ஆகணும். இத வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா, இதுல இன்னொரு விளக்கம் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த பகவத்கீதை ஃபர்ஸ்ட் ஸ்லோகா யார் சொல்றாங்க? திருதராஷ்டிரர் கிட்ட சஞ்சயன் வந்து சொல்றாரு. சஞ்சயனுக்கு அந்த ஞானக்கண் யார் குடுக்காங்க? இந்த மாரி வேத வியாசர் வந்து குடுக்காங்க. அப்ப இந்த விளக்கங்கள்லாம் சொல்லும்போது திருதராஷ்டிரர் வந்து நினைச்சுக்குவாராம், அப்ப என்னோட அந்த அணியில இருக்கிறவங்க பீஷ்ம பிதாமகர் இருக்காரு, துரோணாச்சாரியார் இருக்காரு, கர்ணன் இருக்கான். அப்ப கண்டிப்பா வந்து என்னோட அணி வந்து அந்த டீம் வந்து கண்டிப்பா வின் பண்ணும் அப்படின்னு துரியோதனன் வந்து சாரி திருதராஷ்டிரன் வந்து நினைச்சுக்குவாராம். அப்ப அந்த இடத்துல இன்னொரு ஸ்லோகா சொல்லுவாங்க. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண அடுத்தது வரும் நினைக்கிறேன். அது மிஸ் பண்ணிட்டோமோ? அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த இவர் சொல்லுவாரு, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்லுவாரு. ஏன்னா இங்க யார் இருக்காங்க அப்படின்னா யுதிஷ்டர் சார்பா அர்ஜுனா வந்து போரிடுறாங்க. அது எதுக்காக போர் பண்றாங்க அப்படின்னா தர்மத்துக்காக போர் பண்றாங்க. அந்த தர்மத்துக்கு யாரு துணையா இருக்காங்க? பகவான் வந்து அந்த தேர் ஓட்டியா வந்து பகவானே வந்து அந்த அவங்களோட பக்கம் பாண்டவர்கள் பக்கம் இருந்து பகவான் வந்து கூட இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அங்க என்னதான் கிடைக்கும்? வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த திருதராஷ்டிரரை வந்து சஞ்சயன் வந்து சொல்லுவாரு. அப்ப சஞ்சயனுக்கு வந்து முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருச்சு யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்ப சொல்லுவாரு சஞ்சயன் கூட சொல்லுவாரு திருதராஷ்டிரர் கிட்ட, எனது அபிப்பிராயம் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீ விஜயோபூதி துருவாதி நீதி மதிர்மம. ஏன்னா அவர் வந்து குருடு. அப்ப போர்க்களத்துல நடக்கிறத பூரா சஞ்சயன் தான் சொல்லிட்டு இருக்காரு. சஞ்சயனோட அந்த இதுல இருந்துதான் அந்த திருதராஷ்டிரர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா சஞ்சயன் கிட்ட கேட்பாரு. இப்பயும் சஞ்சயன் தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சஞ்சயன் வந்து இந்த போர்க்களத்துல நடக்கிறத பூரா சொல்லுவாரு. இவர் நினைச்சுக்குவாரு திருதராஷ்டிரர் என்னோட பக்கம் வெற்றி வந்துரும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா சஞ்சயன் சொல்லுவாரு, இல்ல இல்ல எங்க வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காங்களோ, எங்க வந்து அர்ஜுனா இருக்காரோ அங்க வந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து நிரம்பி இருக்கும் அப்படின்னு சஞ்சயன் சொல்லுவாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ உன்னோட பசங்க வந்தா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு டைரக்டாவே சஞ்சயன் வந்து சொல்றாரு. இங்க வந்து பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதையும் சஞ்சயன் வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பகவத்கீதைங்கிறது அந்த போர்க்களத்துல நடைபெற்ற ஒரு டிபேட் விவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த நூல் தான் சாஸ்திரம். பகவானின் வாயிலிருந்து வந்து உன்னத உபதேசம். அங்க வந்து என்ன பண்ணுது? ஒரு மனுஷனோட உண்மை நிலவரத்த வந்து இங்க வந்து தெளிவா வந்து பகவான் வந்து சொல்றாங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லிட்டாங்க? மன்மனாபவ மத்பக்தோ சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ண பக்தனா ஆகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து சர்வ தர்மான் பரித்யஜ அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது மட்டும் இல்லாம எந்தெந்த நூல்கள் எந்தெந்த கட உபநிஷத்து இந்த மாதிரி எல்லா அந்த சாஸ்திரங்களையும் மேற்கோள் காட்டி பரமபுருஷ பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. என்னிடம் மட்டுமே சரணடை அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. எதுக்காக சொல்றாங்க? எல்லா தர்மத்தின் இறுதி தீர்ப்பு வந்து பகவான் தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா தான் அப்படிங்கிறத வந்து
பகவான் வந்து இந்த பகவத்கீதையில நம்மளுக்கு சொல்றாங்க. அதுதான் வந்து உன்னதமான பக்குவ நிலை அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எத்தனையோ தர்மங்கள், வர்ணங்கள் அடிப்படையில எல்லாம் நம்மளுக்கு வந்து சடங்குகள், அப்புறம் வந்து ஞானம், தியானம் இந்த மாரிலாம் நம்மளுக்கு அறிவ வந்து விருத்தி பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் விட ரகசியமானது என்னது? இந்த பக்தி யோகம், பக்தி மார்க்கம், பகவானிடம் சரணடைவது மிக மிக ரகசியமான உபதேசம். இது மட்டும் தான் பரம உண்மை அப்படிங்கிறத பகவான் வந்து இதுல வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த 5 விஷயங்கள் தான். நம்ம கூட படிப்போம். பிரகிருதி, ஜீவாத்மா, காலம், கர்மா, அ ஃபர்ஸ்ட் வந்து பரமபுருஷ பகவான், அப்புறம் தான் ஜட இயற்கை, அப்புறம் உயிர்வாளி, நித்திய காலம், அப்புறம் கர்மா. இந்த 5 விஷயங்கள சேர்ந்தது தான் பகவத்கீதை. இந்த 5 விஷயங்களுக்கு கீழ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து பகவான் வந்து விளக்கி அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் பகவானோட வெளிப்புற சக்தியினால நடக்குது. பூத்வா பூத்வா பிரளியதே. மீண்டும் மீண்டும் தோண்டி மீண்டும் மீண்டும் மறைகிறது அப்படிலாம் படிப்போம் இல்லையா? அப்ப இதுலெல்லாம் இருந்து விடுபடறதுக்கு ஒரே வழி பரமபுருஷ பகவானிடம் சரண் அடைவதே. அது ஒண்ணுதான் வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு பகவான் கொடுத்திருக்க உன்னதமான வழி. இத வந்து யாருக்கு தான் புரியும்? பக்தர்களுக்கு தான் புரியும். அவங்க தூய பக்தி தொண்டு பண்ணுனா பரமபுருஷ பகவானின் அந்த உன்னத லோகத்தை வந்து அடைவோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, இந்த ஜீவாத்மாக்கள் வந்து நடுத்தர சக்தி உடையவங்க. அந்த ஜீவாத்மாவின் சுதந்திரம். அவங்க வந்து எப்படி அந்த சுதந்திரத்த உபயோகிக்க போறாங்க? பகவானோட கனெக்ட் பண்ண போறாங்களா? அப்படி இல்லன்னா மாயாவோட கனெக்ட் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறது அந்த ஜீவாத்மாவின் சுதந்திரம். நான் வந்து என்னோட உன்னத இயற்கைய பத்தி சொல்லிட்டேன். என்னிடம் சரணடை. உன்னுடைய உனது எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கின்றேன். பயப்படாதே அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பக்தி யோகம் மட்டுமே நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம். மித்த எந்த வழியில போனாலும் கால விரயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணரும் அதை வந்து நம்மளுக்கு வந்து உபதேசிக்கல. அப்புறம் வேற பிரபுபாதரும் அத வந்து நம்மளுக்கு வந்து அங்கீகாரம் குடுக்கல. ஏன்னா அது எல்லாம் முக்திக்கான வழி கிடையாது. திரும்ப நம்ம இந்த பௌதீக ஆ அந்த சாகரத்துல கொண்டு வந்து விட்டுரும். அப்ப பக்தி யோகம் மட்டுமே நம்மை விடுவிக்கும் ஒரே மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனுடன் அவர்களது இந்த உரையாடல் மூலமாக அவர்களுடன் இருப்பதே ஆகும். அப்ப பகவான் கூடயும், அர்ஜுனா கூடயும் நம்ம எப்பயுமே சங்கம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 18வது அத்தியாயத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்ம யோகம், ஞான யோகத்தோட சுருக்கம் வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து சந்தேகம் கேட்டாங்க. என்ன சந்தேகம் கேட்டாங்க? சந்நியாசம், அப்புறம் தியானம், அ இந்த மாரி தியாகம் பண்றது, அவங்களோட நிலை என்ன? அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பகவான் வந்து சொல்லிட்டாங்க, இந்த உடல், அத செய்றவங்க, புலன்கள், அவங்களோட முயற்சி, அப்புறம் பகவானை அறிவது. அதெல்லாம் எதனால வருது? முக்குணங்களோட விளைவுகள்னால தான் வருது. அந்த செயல்படுபவர், அந்த உடம்பு வந்து என்ன செய்யணும்? இந்த மாரி பக்தி மார்க்கத்தை வந்து எடுத்துக்கணும். ஒரு செயல் செய்றோம் அப்படின்னா, அந்த செயல்ல வந்து பக்குவம் இருக்கணும். அந்த செயல செஞ்சு பகவானை அடையணும். பகவான் மீது பிரேமை நிலைமைக்கு உயரணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் கிட்ட நம்பிக்கையோட பகவான் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிற அந்த முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டா மட்டும் தான் இந்த உன்னத ராஜ்யத்துக்கு நம்மளால செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த பகவத்கீதை 18வது அத்தியாயத்துல துறவின் பக்குவம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல மகான் வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா.